Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். 5 o'clock to 11 o'clock வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களோட ஸ்ட்ரீட்டில் எனக்கு அந்த ஈவினிங் வைப் வந்து ரொம்பவே பிடிக்கும். சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக. எங்களோட வீட்டை சுற்றி ஃபுல்லாக பில்டிங் தான், இருந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஜிலு ஜிலு காற்றுல வந்துட்டு வெளியில் நிற்கிறது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஏதாவது ஒரு வீட்டில் அந்த மணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம் வந்து, நீங்கள் நிறைய சாமி கும்பிடுறீங்க, அடிக்கடி கோயில் போகிறீங்க, ரொம்ப பயபக்தியாக இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கை அதிகமாக அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, நம்ம வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுறோன்றதை தாண்டி வீட்டில் வந்து விளக்கேற்றுறோம், பத்தி கொளுத்தி வைக்கிறப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். மெயினாக நான் ஈவினிங்கில் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வரப்போ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும், நாங்கள் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகவும் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, அவங்க ஆஃபீஸ் டென்ஷன்லாம் மறந்து வீட்டுக்குள்ளே வரப்போ இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் வந்து பண்ணுவேன். சாமி கும்பிட்றதெல்லாம் தாண்டி விளக்கு பத்தி வந்து ஏற்றி வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதனாலேயே கம்பல்சரி ஒரு நாளைக்கு காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஒரு வாட்டியாவது விளக்கேற்றி பத்தி கொளுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து டெய்லியுமே வீடு துடைப்பேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி வீடு துடைக்கிறது, டெய்லிலாம் வீடு துடைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, ஒரு மாதிரி லக்ஷ்மி தங்காது அப்படின்வாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியுமே குளிக்கிறது எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வீடு துடைச்சிருவேன். அது எனக்கு ஒரு மாதிரி அந்த லைசால் போட்டு அந்த லெமன் ஃப்ளேவரில் அந்த வீடெல்லாம் துடைக்கிறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால நமக்கு ஒரு மாதிரி எந்த விஷயம்லாம் நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து இதுவுமே வரும், விளக்கேற்றுறது, பத்தி ஏற்றி வைக்கிறது. கண்டிப்பாக எனக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த மாதிரி விஷயம் கடவுள் பக்தின்றதை தாண்டியும் ஒரு நல்ல எனர்ஜிக்காக பண்ணுறது தான் வந்து அதிகம்னு நான் சொல்லுவேன். எல்லா நாளும் வந்து நான் இப்படியே இருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், பசங்களும் வந்து ஒரு சில டைம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு யதார்த்தமான உண்மை தான். டே டு டே லைஃப்பில் ஃபுல்லாலாம் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்மளோட வீட்டை எப்படி வச்சுக்கணும், நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், அதுக்கான ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நல்ல விஷயம். நம்ம மைண்டில் வந்து அந்த ஒரு நல்ல ஹேபிட்கான ஒரு பெனிஃபிட்ஸை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கு போதும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும் நம்ம நினச்ச மாதிரி நம்ம வீட்டை வச்சுக்கிறதெல்லாம். ஸோ அதனால் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எல்லாத்தோட லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு நாள் பண்ண முடியும், ஒரு நாள் பண்ண முடியாது. பட் முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைம். ஆக்சுவலாக காலையில் வந்து இப்போல்லாம் ஒரு சில டைம் டீ குடிக்கிறதுக்கு டைமே இல்லை. அவங்க எழுந்திரிச்சாங்கன்னா டைரெக்டாக வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து தனியாக மேக்ஸிமம் போட்டு டீ குடிப்பேன். அதேமாதிரி போகிற டைமில் அவதியாக குடிச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். சண்டே டைமில் கண்டிப்பாக எங்களுக்கு டைம் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பசங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி மண்டே டு ஃப்ரைடே வந்து எங்களுக்கு அதுக்கு டைமே இருக்காது. ஈவினிங் டைம் மட்டும்தான் வந்து சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபோனை கொடுத்து நாங்கள் என்கேஜ் பண்ணிடுவோம். அவங்கள வந்து பெட்ரூமில் விட்டுருவோம். நான் வந்து டீ போட்டு கொண்டு வந்து ஒரு 10 to half an hour உட்காந்து பேசுவோம். அதில் என்ன பேசுவோம்லாம் இல்லை, ஆஃபீஸில் நடந்தது சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை ஷேர் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக சில டைம் காசிப்ஸும் இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த half an hour வந்து எங்களுக்கான டைமாக இருக்கும். எனக்கு அப்போ தான் வந்து அந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஃபீலாக இருக்கும். ஒரு மாதிரி உண்மையாலுமே சொல்லணும்னா டெய்லி இந்த மாதிரி ஒரு 10 minutes கப்புள்ஸ்க்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆக மாட்டோம். ஒரு மாதிரி லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். பட் பேச டைம் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலலாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து என்னதான் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாகவே ஃபீல் ஆகும். நம்ம ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனாலே மெயினாக வந்து
10 minutes ½ an hourன்றதெல்லாம் கூட கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கும், பசங்களை பார்த்துக்கணும், அவங்களும் சில டைம் வந்தால் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ரேர் தான். பட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 10 minutesக்காக அந்த ஹோல் டே ஃபுல்லாக ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்காக ரெடியாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் நிறைய ஷேர் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு சில டைம் வந்து 9 o'clock 9:30 வருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் முன்னாடி டின்னர் முடிச்சுட்டு 10:30 to 11 o'clock நாங்கள் குடிப்போம். இது நல்ல ஹேபிட்ஸ்ன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் எங்களுக்கான அந்த டைமில் அந்த டீயோட அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அது நல்லாயிருக்கும். ஸோ பசங்களை தூங்க வச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 to 15 minutes எடுத்துப்போம். அந்த டைமில் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இப்படி தான் வந்து போகும். எவ்வளோ பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதனால 2 பேர்த்துக்குமே வந்து எந்த இடத்துலையுமே ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் வராது. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்னொரு விஷயம், எனக்குமே கொஞ்சம் செட்டில்டான ஃபேமிலியிலலாம் இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்களாம் பேசுகிறப்போ நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, அவங்கள சுற்றி எல்லாமே இருக்கும், ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, இல்லை வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ சில ரீசன்னால அவங்களுக்குள்ள அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு தான் தெரியும் பணத்தையும் தாண்டி இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு கோவில் போகிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஹோட்டல் போகிறது, இல்லை வீட்லேயே 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதோட வேல்யூலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு நான் ரொம்பவே கடவுளுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாத்தோட லைஃப்லேயுமே இது இருக்குது. இதோட புரிதல் வந்து நமக்கு இருந்ததுன்னா போதும். ஓகே, நமக்கு இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்களா, அதை நினச்சி நம்ம ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு டைம் கிடைக்குதா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம எந்த இடத்துலையுமே இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். உண்மையாக சொல்லணுன்னா போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டின்னர் சீனுக்கு வரலாம். தக்காளி சட்னி அண்ட் தோசை தான். இது ரொம்ப பெரிய விஷயமா சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லலாம். உண்மையாலுமே குக் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட டென்ஷனே புரியும். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறப்பெல்லாம் கூட இவ்வளோ டென்ஷன் வராது. நம்ம என்ன படிக்கணும், என்ன கொஸ்டின் படிக்கணும்னு திங்க் பண்ணதை விட இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரியலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. உண்மையாக அது வந்து எல்லா ஒய்ஃப்னாலையும் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக வந்து 4 டிஃபன் ஐட்டம் வந்து வச்சுருக்கேன். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி. இது 4மே ரிப்பீட்டடாக ஃபாலோ ஆகும். அதேமாதிரி தோசை அப்படின்னு பண்ணேன்னா சட்னியுமே 4 வச்சுருக்கேன். கோகனட் சட்னி, பீனட்டு, அதுக்கப்புறமேட்டு தக்காளி சட்னி அண்ட் சாம்பார். இது 4மே யூஸ் பண்ணுவேன். அப்படி இருந்துமே ஒரு சில டைம் எங்கள் வீட்டில் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன இருக்குது, உப்புமா இருக்குது, பொங்கல் இருக்குது. பொங்கலுமே வந்து சண்டே நான் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஏன்னா சண்டே ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு காலையில் சமைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். மற்ற டைம்லலாம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது, பண்ணாலும் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்காது, லேட் ஆகிடும். ஸோ அதனால் சண்டே வந்து பண்ணுவேன். பட் கொஸ்டின் பயங்கரமாக வரும், வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம், சாப்பிட்டுட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஒய்ஃப்மே பண்ணுற ஒரு விஷயந்தான். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஏதோ கின்னஸ்லேயே அவார்டு வாங்கின மாதிரி ஃபீல் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தோண ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டே இருப்போம் அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதை பார்த்துட்டே தான் இருப்பேன். அவங்க வந்து ஹாப்பியாக நல்லா இருக்குது, அது பொய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்கன்றதை தாண்டி அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்றத. இன்கேஸ் கம்ப்ளீட்டாலாம் சாப்பிட்டுட்டாங்க, இல்லை ஏதாவது திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்ற டைம்லலாம் நமக்கு வந்து ஏதோ நம்ம வந்து சாதிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வரும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும், நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறோம். உண்மையாலுமே எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா, யாராவது இடையில வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அது ஒன்று தான். பட் நிறைய டிஷ்ஷஸ் வந்து கற்றுக்கணும். ஏன்னா லைஃப்பில் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்கம்ப்ளீட் ஃபீல் வராது. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், இது 3 தான் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்குற முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணுறதுல தப்பில்லை.
அதுக்கப்புறம் நைட் கிளீனிங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நைட் கிளீனிங் முடிச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா எப்படா விடியுன்னு கூட ஒரு சில டைம்ஸ் இருக்கும். பெருசாக அலாரம் வைக்க தேவையில்ல. எழுந்திருக்கிறப்போ கொஞ்சம் லேஸாக ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா எல்லாமே க்ளீனாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது காலையில் ஹாலும் கிச்சனும் தான். ஸோ அது ரெண்டுமே ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குக்கிங்கையும் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour தான் எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். ஸோ அதனால் நைட் கிளீனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா இன்னுமே தூங்குறப்ப கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நைட் டைமில் இப்போல்லாம் வந்து நாட்டு சக்கரை போட்டு பால் எடுத்துக்கிறோம். அண்ட் ஆளுக்கு ஒரு முட்டை. ஏன்னா என்னோட பசங்க வந்து முட்டை, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க சாப்பிட்ற ஐட்டத்தில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் தான் பிளான் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்க வெயிட்டாக இருக்குது அதனால ஹெல்தி, ஒல்லியாக இருக்குது அதனால அன்ஹெல்தியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து நிறைய சாப்பிடுவேன். பார்க்குறவங்கெல்லாம் என்னம்மா இப்படி இருக்க, வீட்டில் தானம்மா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா நல்லா ஃபுட்டி தான், நல்லா சாப்பிடுவேன். பட் எனக்கு வெயிட்டே போடாது. ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நீங்கள் எதுவும் ஃபிட்னஸ்க்கெல்லாம் ஏதாவது டயட் மெயின்டைன் பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு வந்து உடம்பு ஏறாது, ஏன்னா ஜெனட்டிக்கலாக நான் என்னோடய அம்மா எல்லாருமே ஒல்லி அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் போதும். எந்த உடம்பு சரியில்லாமல் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி இருந்தாலே போதும். அதுதான் ரியல் ஹெல்த்தி. குண்டாக இருந்துட்டு நம்ம வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்றத தாண்டி ஒல்லியாக இருந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கமா அப்படின்றது தான். அதுக்காக குண்டாக இருக்க குழந்தைங்களாம் அன்ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. வெயிட்டிங் வந்து ஒரு மேட்ரு இல்லை. குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அவங்க குண்டாக இருந்தாலும் ஓகே, ஒல்லியாக இருந்தாலும் ஓகே. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர தேவையில்லை. ஸோ நான் அவங்களுக்கு போயிட்டு இதை கொடுத்துட்டு நான் திருப்பி வந்துட்டு இப்போ தான் ஆக்சுவலாக க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஹாலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஷல் வாஷிங்லாம் இருந்தது, அதெல்லாமே முடிச்சுட்டு சிங்கை பளபளான்னு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கழுவிட்டு இருந்தேன். உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி டைமில் நமக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும், போய் படுத்துக்கலான்னு தான் தோணும். மனசு எந்த அளவுக்கு நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுமோ அந்தளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும், போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணுறதுல தான் நம்மளோட டேலண்ட்டே இருக்குது. அந்த டைமில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், அது நான் சொன்ன மாதிரி மியூசிக் கேட்பேன். நான் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன். ஒரு சில டைம் அரசியல் நியூஸ்லாம் கேட்பேன். நான் வந்து தளபதி ஃபேனு, அதனால அவரோட அரசியல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட நியூஸ் எல்லாம் வந்து நிறைய பார்ப்பேன். அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேலையுமே டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு இப்படி வந்து காய வச்சிருவேன். மேக்ஸிமம் வந்து நான் அந்த கூடையில் போட மாட்டேன், ஏன்னா ஈரப்பதத்தில் இருக்கப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் கழுவி இந்த மாதிரி கமுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் சிங்கை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதையுமே கொஞ்சம் லைட்டாக சோப் போட்டு கழுவி விட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு க்ளீனிங் ரொட்டீனை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தூங்க போவேன். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி தான் என்னோட நைட் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மீண்டும் இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye.